அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கேமினி கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் ஈரான் நாடு அச்சத்தில் வளைகுடா நாடுகள். ஈரானில் இருந்து வரும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் குவைத் பாதுகாப்பு அமைப்பு முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து அவசர காலத்தில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரானின் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கெமினி அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவத்தின் கூட்டு படையினால் கொல்லப்பட்டதற்கு பதிலடி நிச்சயம் கொடுப்போம் என ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த பதிலடி மிக கடுமையானதாக இருக்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது. குவைத்தில் தற்போது ஈரானிலிருந்தும் ட்ரோன்கள் மிசைல்களை குவைத்திய வான் பாதுகாப்பு அமைப்பை இடைமறித்து வருவதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். குவைத் மட்டும் இல்லைங்க, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. தற்போது உள்ள சூழ்நிலையில் குவைத்தில் உள்ளவர்கள் சாதாரணமாகவே மிசைல் விண்ணில் சீறி பாய்வதை பார்க்க முடிகிறது. இந்த வீடியோ பாருங்க. குவைத்துடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானின் ட்ரோனை சுட்டு வீழ்த்தும் காட்சி. தற்போது உள்ள சூழ்நிலையில் இந்த சண்டை முடிவதாக தெரியலைங்க. அமெரிக்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, இன்னும் ஒரு வாரம் ஈரானுக்கு எதிராக சண்டை தொடரும் என தெரிவித்துள்ளது. அதாவது ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஆனால் ஈரானின் சுப்ரீம் லீடர் சொல்லப்பட்டதற்கு ஈரான் எப்போதும் இல்லாத அளவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இப்போ ஈரான் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டுள்ளதால் மிடில் ஈஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, மற்ற நாடுகளிலும் உள்ள அமெரிக்க தூதரகம் அடித்து நொறுக்கப்பட்டு வருகிறது. தேன்கூட்டில் கையை வைக்கிற மாதிரி இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானில் வந்து கையை வச்சாங்க. அதன் பாதிப்பு ஈரானுக்கு அருகே உள்ள சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய நாடுகளை பாதித்து வருகிறது. இந்த மாதிரியான அவசர சுச்சுவேஷன்ல பொதுமக்கள் அலர்ட்டாக இருங்க. உள்துறையமைச்சத்தால் எழுப்பப்படும் சைரன் ஒலியை கேட்டு அதன்படி நடங்க. 72 மணி நேரத்திற்கான தேவையான தண்ணீர், உணவை வைத்துக் கொள்ளுங்கள். டார்ச், பேட்டரி, பவர் பேங்க்ஸை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு ஜிசிசி நாடுகள் தங்கள் நாட்டு குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான் இப்படி எங்க இருந்தாலும் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல நீங்க இருக்கும் இடத்துல தற்போது உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் தொடர்பாக கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. விரைவில் அரபு நாடுகள் நடக்கும் இந்த சண்டை முடிவுக்கு வர பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 295 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 52 தினார் 432 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 80 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.